Okay, done. Right, sorry, அப்போ சொல்லிக் கொண்டு போன விஷயம் ரைட் கட்டாயிட்டு திருப்பி வருவோம். ஜப்பான் அடே செல்லாம் என்ன கதை என்று சொல்லி சொன்னா இங்க வேகம் வெலோசிட்டி என்றது இடப்பெயர்ச்சியின் நேரம் உனக்கே இதை எடுத்து கொண்டு வரன்னு சொல்லுவோம். இது நீ கிரேட் டென்னில் நல்லா கேள்விப்பட்ட விஷயம், அதனால உனக்கு அர்த்தப்படி அதான் திருப்பி திருப்பி இதே எடுத்து கொண்டு வரும். ரைட், இது வந்து எல்ஹெச்எஸ், அதாவது எல்ஹெச்எஸ்லயும் ஆர்ஹெச்எஸ்லயும் இடப்பக்கமும் வலப்பக்கமும் எப்பவுமே அலகுகள் சமனா இருக்கணும் சமன்பாட்டின் அடிப்படையில. வேகமண்டா என்ன படிக்கிற மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். இங்க மீட்டர் இங்க செகண்ட், அது அடுக்குல பிளஸ்ல நிக்குது, மேல வார நேரம் அது செகண்ட் மைனஸ் ஒன். ஆகவே மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். அப்ப இடப்பக்கம் நிக்கிற அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணா வலப்பக்கம் மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ண தான் நிக்கும். அப்படி நீங்க எழுதுற நேரம் அது பிழைக்கு தண்டடா செல்லாம் கணக்காகும். வேற இன்னொன்றுல ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். Q சமன் mc தீட்டா. சரி, Q சமன் mc தீட்டா. இப்ப இது வந்து சக்தி, இதுக்கு நாங்கள் ஜூல். திணிவண்டா இது கிலோகிராம், தங்கப்ப கொள்ளளவு சொல்லி போட்டேன் ஜூல். கிலோகிராம் மைனஸ் ஒன், கெல்வின் மைனஸ் ஒன், பாகிசி மைனஸ் ஒன் இன்டு வெப்பநிலைக்கும் நான் என்ன எழுதுறேன் பாகிசி ஒன், அதெல்லாம் பாகிசி ஒன் போடுவோம் அவசியம். இப்ப இங்க நிற்கிற சக அடுக்கும் இங்க நிற்கிற சாய அடுக்கும் வெட்டப்படும், இங்க நிற்கிற சாய அடுக்கும் இங்க நிற்கிற சக அடுக்கும் வெட்டப்படும். அப்ப இங்க ஜூல் என்றா இங்கேயும் ஜூல் தான். அப்ப ஆர்ஹெச்எஸ்ல ஜூல் என்றா எல்ஹெச்எஸ்லயும் அது ஜூல் தான். சரியோ? அப்ப சமன்பாட்டின் அடிப்படையில அலகுகள் சமனா இருக்க வேணும். அது பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரி என்ன ரெண்டு ஒன்றுதான். சரியோ? ரைட், புலப்புரையில அப்ப கவனிங்க. ஒரு மூல 18 கிராம் நிக்குது, மூன்று மூல திணிவு என்னன்றது கேள்வி. அப்ப மூன்று மூல இருக்கிற திணிவு என்னண்டா ஒரு மூல தான் 18 கிராம் என்றா மூன்று மூல எவ்வளவு? அப்ப இங்க நிக்கிற மூலம் இங்க நிக்கிற மூலம் பட்டுப்படுது. ஆகவே மூன்றால நான் 18 பெருக்கிறேன். அப்படி பெருக்கிற நேரம் எனக்கு 54 என்ற ஆன்சர் வருது. 54 கிராம். தெரியும், இதுல எனக்கு விடை எடுக்கிறது இந்த பர்பஸ் இல்லை. 54 கிராம். தம்பி கேட்டது இங்க திணிவு, ஓமோ இல்லையோ, ஒத்துக்கொள்றியோ இல்லையோ, இது திணிவு. இது என்னடாப்பா இந்த 18 கிராம் கீழே மூல் மைனஸ் 12 என்னடாப்பா, இந்த மூல் மேல போனா மூல் மைனஸ் 1. அப்ப இது இதுண்ட அழக நீங்கள் இந்த பிராக்கெட்டுக்குள்ள நிக்கிற அழக சுருக்கி நீங்கள் என்னண்டு வரும் கிராம் மூல் மைனஸ் 1 ரெண்டுலே வரும். அப்ப திணிவண்டது இந்த கிராம் மூல் மைனஸ் 1 ஆட்டியால் மூலர் திணிவண்டையா இங்க என்னது மூன்று மூல். ஆகவே எனக்கு பைனல திணிவு சமன் மூலர் திணிவு இன்டு மூல். ஆகவே மூல் வந்து திணிவின் கீழ் மூலர் திணிவு வந்து. அப்ப ஒரு வசன கணக்கை வச்சு கொண்டு சமன்பாடு எடுக்கலாம் முடிக்கலாதாப்பா? எடுக்கலாம் தானே? ரைட், இதை ஒரு நோட் பண்ணிக்கொள். பார்ட் பேப்பர்ல சரியா எம்சிக்யூல வரும். சரியா, என்னன்னு சொல்லி சொன்னா கல்சி ஃபர்ஸ்ட் நான் இத பார்ப்பேன். 2000 உங்களோட அந்த இந்த கணிக்கிறாங்க 2023ல 2023 23ல 23வது எம்சி. சரியா, கல்சியம் கார்பனேட். அப்ப அவன் உங்களுக்கு இதுல அவனே மூலர் திணிவு தந்துட்டான், ரெண்டு தந்துருக்கான். 23ல 3வது எம்சிக்கு கல்சியம் கார்பனேட் மூலர் திணிவு தந்துட்டான். திணிவுதாரன்
ஸ்மால் எம் 10 கிராம் கேட்டிருக்கிறான். மூல் எண்ணிக்கை என்ன? மூல் எண்ணிக்கை என்ன? 4 ஆன்சர்ஸ் வந்திருக்குது. 0.01 0.1 0.1 10. சமன்பாடு தெரிஞ்சா சரி. கேள்வியிலேயே இப்படி இப்படி தட்டி போட்டு 1/10 ஆகவே 0.1 அப்படியே எழுத்து கொடுக்க வேண்டியா. 40 2 hours அன்ற நேரம் ஒரு கதையும் கதைக்கலாம். சரியா? படபடன்னு நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால சுருக்களை ஈஸியா ஆக்குறதுக்கு தங்க மெத்தட் தான் இது. சரியா? அப்ப மூல் வந்து திணிவின் கீழ் மூலர் திணிவு. சரியா? இந்த சமன்பாடு மட்டும் தெரிஞ்சா காணும் விட 0.1 போடுறது. ஆனா இப்படியான கேள்விகள் டைமை மிச்சப்படுத்துறதுக்கு முக்கியமானது. சரியா? அப்ப உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்குது. மூலர் திணிவு பெரியாள், திணிவு குட்டி. அப்ப திணிவு சரியான குட்டியா இருக்குது, மூலர் திணிவு பெரியாளா இருக்கிறார். ஆகவே கீழே இருக்கிறாள் பெரியாளா இருக்கிறார். அவற்ற நம்பர் ஹை, மேல இருக்கிற நம்பர் லோ. ஆகவே ஒன்று விட ஒன்றா இருக்கணும், ரெண்டா இருக்கணும். 3ஆயிரம் இருக்கலாம், 4ஆயிரம் இருக்கலாம். அப்ப போய் ஒன்றோ 10 வரும்னு யோசிக்கிறீல, இது கால்குலேட் பண்ண தேவையில்லை. இதை விட்டுட்டு இந்த 2 ஆன்சர்ல எதுண்டா உங்களுக்கு தெரியும். 10ல் ஒரு 0, 100ல் ஒரு 0 தட்டி போட்டு 1/10 0.1. ஆகவே விடை 2. சரியா? இவ்வளவுதான் விஷயம். ரைட். இது எழுதுறதுக்கு டைம் இருந்தா உங்களுக்கு கேட்குது. சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு மூவ். 2022ல அதுவும் 23ஆச்சு. 23வது MCQ தான். 64 கிராம் ஆக்சிஜன் திணிவு தாரம், ஸ்மால் எம் தாரம். 64 கிராம் ஆக்சிஜன். ஒட்சண்ட மூல மேஷ் அதுக்கும் தருவானா, அதை பயப்பட தேவையில்லை. 14 கிராம் கிராம் யூனிட் அவன் தெரியல. சரியா? அதுல அவன் தெளிவா இன்னொன்னு சொல்றான். என்ன ஒட்சன் போட்டு O2 போட்டிருக்கிறான். எங்கட சனம் என்ன செய்யும்? ஓகே, மூலர் திணிவுல ஒரு ஓ நிக்குது. ஆகவே 16 64 பிரிச்சு போட்டு நிக்கும். உண்மையா? என்ன மூல் வந்து திணிவின் கீழ் மூலர் திணிவு. ஒரு ஒட்சனுக்கு தான் 16. ஆகவே 2 தர 16 32 கிராம் மூல் -1. அப்ப 32 மேல 64 சுருக்கினா விட 2 மூல் தரும். 2 மூல் தரும். இது ஆன்சர் 2. இதுல விட 1 போட்டிருக்கான், விட 2க்கு 2 போட்டிருக்கான், விட 3 போட்டிருக்கான், 4க்கு 4 போட்டிருக்கான். சரியா? இதுல கிராம், இது கிராம் மூல் -1. இதெல்லாம் உங்களுக்கு பாவம் பார்த்து தர கேள்வி. பாஸ் பண்ணிட்டு ஓடட்டும். சரியா? சரியான ஈஸியா போட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக் கூட தங்கச்சிமார். இதுல கணசனம் என்ன செய்யும்? சிம்பிளா செய்யும். 16 மேல 64 கீழே 16 சுருக்கி போட்டு சந்தோஷமா 4 போட்டு சிரிச்சு போட்டு நீ தெரியும். ஏன்டா உனக்கு ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் ரிலீஜன் நடக்கும், தமிழ் நடக்கும், இப்படியே நல்லூர் திருவிழா மாதிரி 9 நாள் நடக்கிற நேரம் எக்ஸாமுக்கு போற கணசனத்துக்கு டென்ஷன்ல இந்த விட 4 கீழதான் கூட திறமா இருக்கும். இதையும் கவனிக்காது, இதையும் கவனிக்காது. சரியா? கவனம். விட 2. சரி. அடுத்தது ஓகே, கொஞ்சம் அவகாதுர மாறி வருது. அவகாதுர மாறி பார்த்துட்டு போமா. சரியா?
ஓகே, இப்ப இது ரெண்டு வெளி பார்த்தாச்சு. அவகாதரோ மாறிலி என்றா எங்க பார்ப்போம். இப்ப அவகாதரோ மாறிலி என்று சொல்லிச்சோன்னா என்ன? சரியா? இப்ப நார்மலா நீங்கள் ஒரு அவகாதரோ மாறிலி பேர்லயே இருக்கு, அவகாதரோ மாறிலி. சரியோ? புவியீர்ப்புக்கு நாங்கள் புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜி ரைட் 9.8 மீட்டர் செகண்ட் -2 என்று படிக்கிறோம். கணக்கு சுருக்கிறதுக்காக 10 மீட்டர் செகண்ட் -2 என்று பாவிக்கிறோம் அன்னளவாக்கி ரைட். அப்படி சில கன்ஸ்டன்ட் மாறிலிகள் பயன்பாடுல இருக்கு. சரியோ? அதே மாதிரி தான் அவகாதரோ மாறிலி. சரியோ? இந்த அவகாதரோ மாறிலிக்கு உங்களோட புக்குல அழகு இல்லை. சரி, அதே சொல்லி உங்களோட புக்குல அழகு இல்லை, ஆனா அழகு இருக்குது. அந்த அழகுக்கு பேர் மூல் -1 என்ற அழகு பாவிக்கிற நாங்கள் ரைட். அது பாவிச்சாதான் அது சமன்பாடு பரிமாணப்படி என்றால் பரிமாணப்படி எடுக்கிறது. அதாவது RHSக்கும் LHSக்கும் சமன் என்று எடுக்கிறது சரியா இருக்கு. சரியோ? அப்ப அவகாதரோ மாறிலிக்கு அழகு இருக்குது, அது மூல் -1. சரியோ? அவகாதரோ மாறிலி என்றா என்ன? சரியா? இப்ப அந்த கன்செப்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் ஒரு அணுவை எடுக்கிறீர்கள், அல்லது ஒரு மூலக்கூறு எடுக்கிறீர்கள், அல்லது ஒரு அயனை எடுக்கிறீர்கள், அல்லது ஏதோ சம்திங் கொண்டு எடுக்கிறீர்கள். அது எடுக்கிற அவகாதரோ மாறிலி என்றா அது 6.022 தர 1023 மூலக்கூறுகள் அங்கு காணப்படும். அதுதான் அங்க இருக்கிற விஷயம். அவகாதரோ மாறிலி என்று சொல்லி சொன்னா, நீங்க கார்பனீர் ஆக்சைடு எடுத்தாலும் கார்பனீர் ஆக்சைடு ஒரு மூல்ல இருக்கிற கார்பனீர் ஆக்சைடு 6.022 தர 1023. அதாவது இது என்னத்தை சொல்ல வருது? அவகாதரோ மாறிலி நானே உண்மையா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படி உங்களோட புக்ல போட்டுருக்கானண்டா, சார் அணு திணிவை பற்றி காய்ச்சு, பிறகு சார் மூலக்கூற்று திணிவை பற்றி கதைச்சு, அதுக்கு பிறகு அவகாதரோ விதி கதைச்சு மாறிலிய பற்றி கதைச்சு, அதுக்கு பிறகு மூளை பற்றி கதைச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அடுத்ததே மூலர்னி, அதுக்கு பிறகு அவகாதரோ மாறிலி ரிவர்ஸ்ல ஊட்டி கொண்டு வா. ரைட். அப்ப அவகாதரோ மாறிலி என்றா என்ன என்றா ஒரு மூணுல இருக்கிற மூலக்கூறுகள் எண்ணிக்கையை அது டிஃபைன் பண்ணும். இன்ன மூலக்கூறுகள் என்று சொல்லி அது வரையறுத்து சொல்ல வருது. தெரியும்? அப்ப நீங்கள் ஒரு மூல் கார்பனீர் ஆக்சைடு எடுத்தாலும் 6.022 தர 1023 இருக்கும். ஒரு மூல் H2O நீரை எடுத்தாலும் 6.022 தர 1023 இருக்கும். ஒரு மூல் ஆக்சிஜனை எடுத்தாலும் அது 6.022 தர 1023 தான் இருக்கும். சரியும்? ரைட். கவனி. இது முடிய இதுல அமுக்கம் பார்ப்போம். அமுக்கம் முடிய வேலை சக்தி பார்ப்போம். கிரேட் 10ல இருக்கிறது கொஞ்சம் ஈஸியான இது. மற்றது கிரேட் 11ல முக்கியமா கலவை இந்த சூம்ல போகும். சரியா? லைட் போகும், வேவ்ஸ் போகும், முக்கியமான பாடங்கள் இதுல போகும். சரியா? மற்றது உங்களோட சாய்ஸ் என்ன, நீங்கள் ஏதாவது படிக்க கேட்டாலும் இதுல சொல்லித்தரலாம். ரைட். பாஸ் பேப்பர் ரிவிஷன் போகும். சரியா? கொஞ்சம் பாடம் இதுல ஓடி முடிஞ்சா பிறகு ஃபுல் பேப்பர் ரிவிஷன் சூம்லாம் செய்யற பிளான் இருக்கு. சரியா? அதனால அது இந்த மாதம் சரி வராது, அடுத்த மாதத்துல இருந்து அதை பார்ப்போம். அதான் உண்மையான யோசனை இருக்கு. ஃபுல் பேப்பர் சரி செய்யாம அப்படி செய்வோம். சரியா? இப்ப அவகாதரோ மாறிலி ஒன்று NA அல்லது L. இது என்ன கார்பனீர் ஆக்சைடு எடுக்கிறேன். கார்பனீர் ஆக்சைடு ஒரு மூல்ல இருக்கிற மூலக்கூறுகள் எண்ணிக்கை எண்ணிக்கை 6.022 தர 1023. சரியோ? அதே மாதிரி H2O எடுக்கிற ஒரு மூல்ல இருக்கிற இந்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்றது நம்பர்ஸ். சரியா? அதை நாங்கள் எந்தெந்த
இதால குறிக்கிறேன் நான் எல்லா இடம் என்ன யூஸ் பண்றேன் மூலக்கூறுகள் எண்ணிக்கை 6.022 தரபத்தின் 23 ரைட் அதே மாதிரி ஆக்சிஜன் ஒரு மோல் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதேதான் 6.022 தரபத்தின் 23 சோடியம் அல்லது சம்திங் ஏதோ ஒரு மெக்னீசியம் அல்லது ஏதோ ஒரு மூலகம் என்ன மூலகமாய் இருக்கட்டும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.022 தரபத்தின் 23 அப்ப ஒரு மூணுல இருக்கிற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சரி ஒரு மூணுல இருக்கிற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அப்ப இதாலதான் நாங்கள் அவகாதோரோ மாறிலிக்கு அலகு இருக்குது என்று சொல்றோம் எண்ணி அலகு இருக்குது என்ன அலகு மூல் -1 என்ன அலகு இருக்குது மூல் -1 தகதி வேற உண்மையா யோசிச்சு பாருங்க ஒரு மூலக்கூறுகள எண்ணிக்கை நம்பர் ஒன்றை நாம சொல்றோம் சரியா இப்ப தீக்குச்சி ஒரு பெட்டி ஒரு தீப்பெட்டியில இவ்வளவு குச்சி இருக்குது சரியா அல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் செட் அதுல ஒரு எண்ணிக்கை இருக்கு அதுக்கு நாங்க யூனிட் சொல்லலாம் ஒரு அலக சொல்லலாமோ இல்ல அப்ப மூலக்கூறுகள் எண்ணிக்கைக்கும் அலகண்ட சாமான் இல்லை மூலக்கூறுகள் எண்ணிக்கைக்கு அலகு இல்லை சரியோ அப்ப மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு அலகு இல்ல நாங்கள் ஒரு மூலகத்தையோ அல்லது ஒரு சேர்வையோ அல்லது ஒரு அயனியோ அல்லது ஒரு மூலக்கூறையோ எடுக்கிற நேரம் அது ஒரு மூலாக இருக்கிற பட்சத்துல அவன் என்ன சொல்ல வாரான் ஒரு மூலாக இருக்கிற பட்சத்துல அதிலே இருக்கிற மூலக்கூறுகள் எண்ணிக்கை 6.022 தரபத்தின் 23 அந்த எண்ணிக்கை எத்தனை மூல இருக்குது ஒரு மூல இருக்கு ஓர் அலகுல இருக்கு அப்ப ஓர் அலகுல இருக்கிறதால அந்த மூலக்கூறுகள் எண்ணிக்கை கான்ஸ்டன்ட் மாறிலியா என்ன மூலகம் என்ன ஹைட்ரஜன் தொடக்கம் ரைட் கால்சியம் வரை ரைட் நீங்கள் படிக்கிற SO4 2- அயன்கள் CO3 2- என்ன இருக்கட்டும் H2O CO2 oxygen கார்பனோராக்சைடு கார்பன் மோனோக்சைடு ரெண்டு இருக்கு கார்பனோராக்சைடு இருக்கு சரியா இதங்க சொல்லி பார்க்கலாம் கார்பனோராக்சைடு சில பயாலஜி செக்ஷனு இதால சொல்லலாம் என்ன கார்பனோராக்சைடு சொல்லி சொன்னா நீங்கள் புகைப்பிடிக்கிற நேரம் உள்ளுக்குள்ள போறவா சரியா கார்பனோராக்சைடு கார்பனீர் ஆக்சைடு என்பது நாங்கள் வெளிச்சுவாசம் மூலம் வெளியகற்றோம் சரியா கலச்சுவாசத்தின் கழிவுகளாக அனுசப கழிவுகளாக வர்றதுல கார்பனீர் ஆக்சைடு கொண்டு அது வெளிச்சுவாசம் மூலம் வெளியகற்றப்படும் ஹீமோகுளோபின் அதை காப்பி கொண்டு வந்து விட்டுடும் ஹீமோகுளோபினோட ஆக்சிஜனும் கார்பனீர் ஆக்சைடும் மீளும் தாக்கும் சரியா இங்கே படிக்கிற நேரமே ஒரு பாடத்தை எல்லா பாடத்தோடையும் ரிவைஸ் பண்ணி கொழுவி பார்க்கவும் அப்ப அது என்ன நடக்கும் ஒட்சி ஹீமோகுளோபினாக என்ன மாறும் அப்ப அது மீண்டும் தாக்கமா இருக்கு கார்பனோராக்சைடு என்பது அப்படி இல்லை ஒரு ஹீமோகுளோபினோட இணைஞ்சதுதான் பிரிக்க இயலாது இப்போ ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்றாளால ஒட்சனை சுவாசிக்கிற வீதம் அவருக்கு ஹீமோகுளோபின் பிளட்ல ஹீமோகுளோபின் அளவு குறைவா இருக்குமெண்டா அது கார்பனோராக்சைடு போய் ஜாயின் பண்ணிட்டா அது முற்றான தாக்கம் அதாவது தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி அம்புக்குறி போகும் விளைவிலிருந்து தாக்கிய நோக்கி அம்புக்குறி வராது இப்படி இருக்கு பிளஸ் CO இப்படி இருக்கு இதே ஆக்சிஜனா இருந்தா சரியா ஒரு மூல் ஹீமோகுளோபினுக்கு 4 மூல் ஆக்சிஜன் வரும்
சரியா? இது தாக்கியிலிருந்து விளைவும் உருவாகும், விளைவிலிருந்து தாக்கியும் உருவாகும். சரியா? அப்ப ஒட்சனை கரி பண்ணி கொண்டு போவ தேவையான இடத்துல திருப்பி கரி பண்ணி கொண்டு போற நேரம் இந்த ரியாக்ஷன் நடக்கும். கொண்டு போய் கலட்டி விடுற நேரம் திருப்பி பேக் ரியாக்ஷன், பின்முக தாக்கம். இது முன்முக தாக்கம், பின்முக தாக்கம். முத்தாக்கம் நடக்கும் forward reaction. இது தாக்கியிலிருந்து விளைவு, ரைட். பித்தாக்கம் விளைவிலிருந்து தாக்கி உருவாகும். இது ஆறாருக்கு சாத்தியம் என்றா ஹீமோகுளோபின் ஓட ஆக்சிஜன் ஜாயின் பண்ணினா அல்லது கார்பனீர் ஆக்சைடு ஜாயின் பண்ணினா இப்படி இது நடக்கும். இதே ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ற ஒரு ஆளுக்கு தெரியும், இந்த கார்பனோர் ஆக்சைடு ஜாயின் பண்ணினாதான் கதை இல்லை. திருப்பி இந்த ரியாக்ஷன் நடக்கும், இந்த ரியாக்ஷன் நடக்காது. பித்தாக்க நடக்காது, இணைஞ்சதுதான் தெரியும். அப்ப பிளட்ல முக்கியமா இந்த கேரி பண்ற சுவாச வாயுல காவி கொண்டு போறாங்கள ஹீமோகுளோபின் தான். அவர்கிட்ட நம்பர் குறைய ஆட்டோமேட்டிக்கா நீண்ட காலம் ஸ்மோக் பண்ற ஒரு ஆளுக்கு மூச்செடுக்கிற சிரமம், அதாவது அவர்கிட்ட பிளட்ல ஒட்சன் கேரி பண்ற அளவு என்ன வேற இருக்குன்னு சரியான பிரச்சனை எனக்கு. சரி, சும்மா மேலோட்டமா சொல்லிக்கிறாங்க. அப்ப பாருங்க, ஒரு மூலுல 6.02 தர 1023 மூலக்கூறுகள் காணப்படுது. என்னது மூலக்கூறுகள்? ஒரு மூளை டிஃபைன் பண்ணி சொல்றோம். ஒரு மூள்ல இருக்கிற எண்ணிக்கையை சொல்லி கொண்டிருக்கிறேன். சரியா? அப்ப அதனால நான் அவகாதோரோ மாறிலிக்கு மூல் -12 ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். மூல் -12 சொல்றேன். இப்ப இந்த கதையை நான் எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? பயாலஜி போர்ஷன் திருப்பி ஃபுல்லா ரிவைஸ் பண்ணணும், நம்ம பிரச்சனை இல்லை. அப்ப நோட் பண்ணுவோம். இது பெரிய சிக்கலா இருக்காது. தங்கச்சி பாருங்க, ஒரு மோல்ல CO2ல இருக்கிற மூலக்கூறுகள எண்ணிக்கை 6.022 தர 1023. எண்ணிக்கை என்றால நான் இதுல அழகு ஒன்றும் போட இல்லை. சரியும்? இப்ப நான் சொல்றேன், ஒரு டோஃபி 50 ரூபாய். சரி, அல்லது ஒரு கொப்பி 50 ரூபாய், ஒரு டோஃபி 5 ரூபாய், ஒரு டோஃபி 5 ரூபாய். சரி, இப்ப 3 மூல் CO2ல இருக்கிற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்ன என்றா 3 டோஃபி என்ன 15 ரூபாய். என்ன செய்யலாம்? 5 கீழ் 1 தரம் 3. தெரியும்? அதான் இங்கே 6.022 தர 1023 கீழ் ஒரு மோல் இன்டு 3 மோல். அப்ப என்ன செய்யலாம்? சிம்பிளா இவரையும் தட்டி விட்டா மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதே கதை சுத்தி போகிற மாதிரி எல்லா இடம் அதேதான் பெறும். RHS அலை இல்லாட்டி LHS அலை இருக்காது. இங்க அழகு இல்ல, டேஷ் பண்ணிக்கலாம். இங்கேயும் அழகு வரான், அவ்வளவுதான் கதை. அப்ப தங்கச்சி கவனிங்கோமா, 6.022 இன்டு 3 மூன்றாவது பெருக்குங்கோ 6, திருப்பி பெருக்குங்கோ 6 சைவர், இங்க 18 3.6. அப்ப 18.066 தர 1023 என்ன மூலக்கூறுகள் காணப்படும். அப்ப இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன், என்ன முடிவுக்கு வாரம் என்று சொல்லி சொன்னா, முடிவுதான் இங்க முக்கியம். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கேட்ட கேள்வி அதான். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஓகே, இதுல நான் இதை பிராக்கெட் பண்றேன். என்ன 6.022 தர 1023 கீழ் 1 மோல். அவகாதரோ மாறிலி என்றாலே இப்ப நீங்கள் புவியீர்ப்பு ஆர்முடல் என்றா G,
9.8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 எழுதுற மாதிரி அவகாதரோ மாறிலி என்றாலே என்ன எழுதுவோம் என்றா 6.022 தர 10 மூல் மைனஸ் 1. அவ இது என்னத்தை சொல்ல வருது? 6.022 தர 10 கீழே இந்த மூல் மைனஸ் 1 இந்த அடுக்கு கீழே வந்தா மூல் பிளஸ்ல வரும். விட மாறக்கூடாது. அப்ப ஒன்றாலாம் பிரிக்கலாம், வேற வேற இதால பிரிக்கலாம். அப்ப 6.022 தர 10 ஒரு மூல் என்பது அவகாதரோ மாறிலி. அதுதான் இந்த பிராக்கெட்டுக்குள்ள நிக்கிறது. அது நான் என்ன என்றது அவகாதரோ மாறிலி இன்டு இத மூல். ஆகவே ஃபைனலா நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். என்னது? மூல் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. இதை நான் என்னென்று வைக்கிறேன்? n over na ஈக்குவேஷனுக்கு வந்தாச்சு. இதுக்கு அலகு இல்ல, இதுக்கு அலகு மூல் மைனஸ் 1. அவர் மேல போனா அடுக்கு பிளஸ்ல வரும். ஆகவே RHS மூலண்டா LHS அது மூலாத்தான் இருக்க வேணும். இப்ப நான் சொல்றேன், உங்களோட புக்ல இல்ல, ஆனா தெரிஞ்சு வச்சிருங்கோ, அவகாதரோ மாறிலிக்கு மூல் மைனஸ் 1 ஒரு அலகு இருக்குது. தெரியும், எழுதுவோம். இதோட கிளாஸை முடிப்போம். இன்றைக்கு அவகாதரோ மாறிலி